கைஸ், நம்ம ரேபிடோவில் ஆக்சுவலி சேலஞ்ச் போட்டோம் பார்த்தீங்களா? அது வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. நம்ம இன்றைக்கி ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30க்கே ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 11:30. இப்படி பார்த்தீங்கன்னா கூட நம்ம இன்றைக்கி 15 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்ட்டு பார்ப்போமா? நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபே காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் இது ஃபேக்கு அது கூட கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம லைவே இன்றைக்கி காட்டுற பாருங்கள். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்து 2063 இன்றைக்கோட ஏர்னிங்ஸு. இதே ரேப்பிடோ இவங்க வந்து கமிஷன் பிடிப்பாங்க 25% இல்லை 17%. அதான் ஒரு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் பிடிப்பாங்க. அப்படி பிடிச்ச பார்த்தீங்கன்னா 1917 இந்த அமௌண்ட் தான் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. இன்றைக்கி இன்சென்டிவ் பேஸ்டாக 1 செகண்ட் இருங்க, இது கிடையாது, இது நேற்று வெனஸ்டே, இது வெனஸ்டே 2 போட்டிருக்குங்களா? இதுதான் 33 ஆர்டர் முடிச்சிருக்கேன். 1917 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவில் வந்து 80 ருபீஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2063. இதுதான் என்னோடய ப்ராஃபிட் அமௌண்ட்டு. இதில் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் இன்றைக்கி என்னோடய டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட். இதில் வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 350க்கு போட்டேன். அப்படியே கால்குலேட்டர் எடுக்கிறேன். 2060 ஓகே. மைனஸ் பெட்ரோல் வந்து 350க்கு போட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா லஞ்சு வந்து ஒரு 120 ஆச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 1519 ருபீஸ் தான் இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணது. காலையிலேருந்து இவ்வளோ மணி நேரம் ஓட்டுறதுக்கு இந்த அமௌண்ட்டு தான். ஸோ இவங்க ரேப்பிடோ வந்து கமிஷன் பிடிக்காமல் இருந்தாங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 2000 கூட நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். கமிஷனே அவங்க அதிகமாக பிடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்க, நம்ம சேலஞ்சில் இறங்கிட்டோம். இன்னும் 69 டேஸ் இருக்குது. 1 lakh அச்சீவ் பண்ணி காட்டணும். ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, ஆனால் உண்மையாகவே இந்த டிரைவிங் ஃபீல்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த டைமில் என்ன ஆகும் கூட தெரியாது. அது இல்லாமல் இப்போ நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, ஏன்னா ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம ரேப்பிடோ வந்து ஒரு பர்சனை கூப்பிட்டு போவோம். அதனால் நம்ம சேஃபாக தான் கூப்பிட்டு போனோம். வேறு ஆப்ஷன் இல்லை, பொறுமையாக தான் போய் ஆகும். சில பேர் பயப்படுவாங்கல்ல. ஸோ அதனால் ட்ரைவ் பண்ணுறவங்க ஷுவராக ஹெல்மெட் போட்டு போங்க. அது தெரியாமல் ஆக்சிடெண்ட் ஆகும். எப்படி என்னென்னா எந்த டைம் என்ன ஆகும் யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டுவாங்க. வேறு எதுவும் சொல்ல. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. அந்த சேலஞ்சில் இறங்கிட்டேன். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் கண்டிப்பாக முடியும். காலையில் கூட ஒரு பிரதர் ரேப்பிடோ தான் ஓட்டுறாரு. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் ப்ரோ, இது ஏன் ப்ரோ எடுத்தீங்கன்ட்டு கேட்டார். ஆல் த பெஸ்ட் ப்ரோன்ட்டு அவர் பாசிட்டிவாக சொன்னார். எனக்கு அந்த தாட்டே அப்படியே ஓகே ஆகிடுச்சு. சரி நம்ம பண்ணுவோம், அது கண்டிப்பாக முடித்து காட்டுவோம், ஏன் முடியாது, நம்மளால் நினச்சாலும் முடியும்ன்ட்டு ஒரு பாசிட்டிவ் கூட தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம், கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுறோம், ஜெயிப்போம்.